ஒளிவளர் விளக்கே உகப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே. சித்தத்துள் தித்திக்கும் தேன் என்றால் அருணாச்சலேஸ்வரர், அண்ணாமலைக்கு அரோகரா. திருவண்ணாமலை மகாத்மியம். திருவண்ணாமலையிலே கோடிக்கணக்கான சித்தர்கள் மகான்கள் எல்லாரும் எழுந்தருளக்கூடிய காலம். கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் என்று, நாளைய தீபம் மகா தீபம். பரணி கார்த்திகை அதை முடிந்ததுக்கப்புறம் பாஞ்சராத்ரா தீபம். தீபஞ்சோதி பரபிரம்ம தீபஞ்சோதி ஜனார்த்தன தீபே மே ஹரது பாபம் தீபஞ்சோதிர் நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே. கார்த்திகை என்றாலே நமக்கு ஜோதி தான் ஞாபகத்துக்கு வருது. அருட்பெருஞ்சோதி. ஒவ்வொரு வீடுகளிலையும் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் போகக்கூடிய காலம் பெரிய கார்த்திகை. பரணி தீபம் ஏற்றணும். சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கு, 6:30 மணிக்கு விளக்கு ஏற்றணும். நாளைக்கு 4:30 மணி வரையில் இருக்குது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பரணி தீபம் யமவாதனையை போக்கும். யார் வேணாலும் விளக்கு ஏற்றலாம். விளக்கின் முன்னே வேதனை மாறும். 5 தீபம் நல்ல ஒரு பெரிய தாம்பாளத்தில் கோலம் போட்டு 5 தீபம் ஏற்றி அதில் நெய் தீபம் விட்டு நல்ல திரி போட்டு ஏற்றணும். வீடின் தலைவாசலில் 2, வீட்டினுடைய வாசல் படிக்கட்டுகள் முழுவதும் இன்றைக்கி நிறைய தீபம் ஏற்றலாம். குறைஞ்சது 27 தீபமாவது ஏற்றணும். அதற்கு மேலே ஏற்றுவது தான் சிறப்பு. நம்ம வீடுகளில் பொறுத்தளவில் இருக்கக்கூடிய ஊமைத்தனமான துன்பங்கள் எல்லாம் விளக்கை முன்னே அழிஞ்சு போய்டும். ஒவ்வொரு வீடுகளிலும் ஏதோ ஒரு வகைகளில் குற்றம் குறைகள் இருக்கிறது. ஒரு விளக்கு என்பது காஸ்மிக் ஜென்ரேட்டர். அந்த ஒரு வெளிச்சமானது இடைவிடாது மேல் நோக்கி போகும். விளக்கு என்பது எரிவது இறைவன் மேலே இருக்கிறான் என்பதை காட்டுவது. ஒரு விளக்கு என்பது சூரியனை குறிக்கக்கூடியது. அப்போ சூரிய பகவான் அவ்வளவு தூரம், அதில் நவக்கிரகங்கள்லாம் அடக்கம். அப்போ ஜோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கேன்னு சொல்கிறார். அப்போ விளக்கிட்டாருக்கு மெய்நெறி கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு வீடுகள்லையும் விளக்கேற்றணும். தலைவாசலுக்கு நல்ல மஞ்சள் பொட்டு வைத்து வாழை மரம் தோரணங்கள்லாம் கட்டி மாமர இலையெல்லாம் போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும்தான் தீபம் ஏற்றுகிற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனவர்கள் யாரேனும் சொர்க்கத்துக்கு போகாமல் இருந்தால் இந்த விளக்கிற்கு அது யமவாதனையை போக்கும். சொக்கப்பனை கொளுத்துதல் என்று ஒன்று உண்டு. வீடுகளில் இருக்கக்கூடிய வேண்டாத பொருள்களை எல்லாத்தையும் வெளியேற்றி அதை வீட்டின் முன்புறத்தில் வைத்து வாசலிலே வைத்து சொக்கப்பனை கொளுத்துவார்கள். ஒரு ஊருக்கு சொக்கப்பனையும் கொளுத்துவார்கள். இப்படி இந்த சொக்கப்பனை கொளுத்தி எரித்து நம்மளுடைய பாவ சாபங்களை எல்லாம் தீயில் போட்டு கொளுத்துவார்கள். அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் எப்படி இருக்கணும்? கமகமகமன் மனம் இருக்கணும். சாதாரண லைட்டு போட்டு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சியை விட ஒரு அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம். வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதில் குத்துவிளக்கை ஏற்றி அதில் சாம்பிராணி தூப தீபங்கள்லாம் காட்டி நல்ல வாசனை உள்ளதாக காட்டி இறைவனை வீட்டிற்குள் அழைக்கலாம். நெருப்பென்ற அந்த நெடுமாறன் அழகே உருவான அண்ணாமலையான் கலந்த 2 ஜோதி. கோவிலில் பொறுத்தளவுலையும் விளக்கேற்றலாம். லட்சக்கணக்கான தீபத்திலையும் கலந்து கொள்ளலாம். ஒரு கோவிலுக்கு தொடர்ந்து 48 நாள் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய அசுவமேத யாகத்திற்கு சமமானது. நேயர்களே, நாம் இன்றைக்கி இந்த கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்பு விளக்கை பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வயது எத்தனையோ அத்தனை விளக்கை வீட்டில் ஏற்றலாம். பச்சரிசி மாவிலும் விளக்கை ஏற்றலாம். பச்சரிசி மாவை அதில் நம்ம எப்படி மாவிளக்கு போடுமோ அது மாதிரி விளக்கேற்றலாம். அதே போல் நாம் பல குவியல்கள் பழங்களை எல்லாம் மறுத்து ஒரு கலவையாக்கி அதிலையும் விளக்கேற்றலாம். பசும் சாணத்திலும் விளக்கேற்றலாம். பசும் சாணத்தில் விளக்கேற்றலாம். அதே போல் இந்த மண் விளக்குக்கு சாஸ்திரம் கிடையாது. மண் விளக்கு பூமிக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா. தீபம் என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கிறது.
பரமாத்மா சொரூபம் இறைவன் ஜீவாத்மா ஆகிய நமக்கும் அவருக்கும் உள்ள பந்தத்தை குறிக்கிறது. அதனால் இந்த விளக்கு ஏற்றும் பொழுது யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா, இன்று ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் யார் வேணாலும் ஏற்றலாம். அதாவது கால தேச வர்த்தமானத்தை பயன்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கர்ப்பிணிகள் இருக்காங்கன்னா அவங்க விளக்கு ஏற்றக்கூடாது, அவங்க பாதுகாப்பில் இருக்கலாம், விளக்கு ஏற்றலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் இறந்து 30 நாள் ஆகலை, 25 நாளைக்கு மேலே ஆகுதுன்னா தாராளமாக பசுஞ்சாணத்தில் மொழிகி ஒரு விளக்கு ஏற்றலாம், 5 தீபம் ஏற்றலாம். உயிரோடு வாழ்பவனுக்கு கடவுள் தேவை. தீபம் எப்பொழுதுமே எங்கும் கெட்டு போகாது, அதுக்கு தோஷமே கிடையாது. அதாவது ஒரு காலத்தில் சொல்லி வைத்திருக்கிற சாஸ்திரங்கள் இப்பொழுது கொஞ்சம் மாறிக்கிட்டே வருது. ஆண்கள் மட்டும்தான் நாங்கள் இருக்கிற விளக்கு ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றலாம். விளக்கை அணைக்கவும் கூடாது, அதான் அணையும்படி விட்டலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. காற்றடிச்சு அணைஞ்சு போதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விளக்கு ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே கொண்டு வந்தோம், 2 விளக்கு உடஞ்சி போச்சு, தப்பே கிடையாது. இயற்கையாக நடக்கிறது. நம்மளை விட்ட பீடைகள்லாம் போகுதுன்னு அர்த்தம். விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தேன், குத்து விளக்கு கொண்டுட்டு வந்தேன், தட்டி விட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, பின்னமாயிருச்சு, கவலை வேண்டாம். இந்த விளக்கை எடுத்துகிட்டு புது விளக்கை ஏற்றுங்க. இந்த உலகத்தில் குற்றம் என்று ஒன்றுமே கிடையாது. நான் கேட்குறேன், இறந்தவனுக்கு 16 நாள் 30 நாளுக்குள்ளே விளக்கு ஏற்றனா ஐயர் வர்றாரு, சிவமந்திரத்தை தான் சொல்கிறார். கர்மாதிக்கு சிவமந்திரம் தான் சொல்கிறார். இப்போ விளக்கேற்றி தானே பண்ணுறார், விக்னேஸ்வர பூஜை பண்ணுறாரு. அப்படி மன உளைச்சல் இருக்கிறவங்க நீங்கள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் எந்த செயலையும் செய்யுங்க, தப்பே வராது. விளக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய விளக்குலாம் இல்லை, அகல் விளக்கு தான் இருக்குது, ஏற்றலாமா, ஏற்றலாம். ஒரு வேளை நீங்கள் அவுட்டரில் இருக்கலாம், போய் வாங்கியிருக்க முடியாது, ஒரு வேளை இந்த திட்டமிடுதல் இல்லாமல் இருக்கும். எதையாவது ஒன்றை செஞ்சுருங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி கூட அதில் விளக்கு போடுங்க. ஒரு கொய்யா பழத்தை வெட்டுங்க, அது நடுவுலுக்கு பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நவுத்தன் ஏதோ தீபம் எரியணும். இயற்கையிலிருந்து தேங்காயை உடைங்க, சுவாமிகிட்ட வேண்டிக்குங்க, பகவானே வேண்டிக்குங்க. அதை உடைச்சிட்டு சுத்தமாக துடைச்சிட்டு அதில் நெய்யை விட்டு தீபம் ஏற்றுங்க. 10 தீபம் ஏற்றுங்க, 8 தீபம் ஏற்றுங்க, ஒன்றுமே இருக்காது, நல்லதே நடக்கும். சில்வர் தான் இருக்குது, எங்கள் வீட்டில் வந்து சில்வர் தான் இருக்குது, வேறு விளக்கில் நாங்கள் ஒரு அவுட்டரில் இருக்கிறோம் அப்படின்னா எதையாவது ஒன்று நீங்களே ஒரு களிமண்ணை பிடிச்சி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விடுங்க. எப்படியாவது ஒரு விளக்கு எரியணும், ஒரு வெளிச்சம் கொடுக்கணும். ஆண்டவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய விளக்கு தான் இந்த தீபம். இது பரபிரம்பத்தோடு சொருபுடையது. அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பாவ சாப ரோக ருண சத்துருதோஷம் எல்லாம் போயிடும். வீட்டை சுற்றிலும் விளக்கு வைக்கலாம், மாட்டு தொழுவத்தில் வைக்கலாம், கொல்லப்புறத்திலே விளக்கு ஏற்றலாம். நல்ல ஊதுபத்தி சாம்பிராணி புகையை கமன்னு போடுங்க. இறைவனுடைய போட்டோவை வச்சு கூட விளக்கு பொருத்தலாம். திருவண்ணாமலைக்கு போக முடியல, விளக்க பொறுத்துக்கலாம். காலகத்தி ஸ்போமில் வச்சு விளக்கு பொருத்திக்கலாம். இறந்தவங்களுக்கு விளக்கு ஏற்றலாமா, தாராளமாக ஏற்றலாம். உயரமான இடத்துல விளக்கு ஏற்றலாம். விளக்கு எல்லாரும் ஏற்றணும். நம்ம உடம்புக்குள்ளார ஹார்ட் இருக்குது, அதில் 4 வாழ்வு இருக்குது, அதுக்கு நடுவில் இடைவெளி இருக்குது. அதில் கட்டை விரல் அளவினனாக நம்மளுடைய ஆன்மா வாழ்ந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் சிற்றம்பலம், பேரம்பலம் இங்கே இருக்குது. அதனால் கோவிலுக்கு தீபம் வந்து இன்றைக்கி ஏற்ற முடியலன்னா நைட்டு ஏற்றலாம், நாளைக்கு காலையில் அதிகாலையில் ஏற்றலாம். இன்னிலிருந்து 3 நாளைக்கு எப்போ வேணாலும் விளக்கு ஏற்றலாம். நேரங்காலமெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நட்சத்திரங்கள் அணிவகுத்து நிற்கிறது. அதனால் விளக்கிட்டாருக்கு மெய்நெறி கிடைக்கும். அதனால் நிறைய பேருக்கு எங்களுக்கு தவறுகள்லாம் நடந்திருக்கு, நாங்கள் விளக்கு ஏற்ற முடியுமான்னா வேறு யாராவது ஒரு ஆளோ நீங்கள் ஓரமாக இருந்துக்கங்க, வேறு ஒருத்தரை வரவழைத்து வீட்டில் வச்சு விளக்கு ஏற்றுங்க. விளக்கு ஏற்றுபவரையும் ஏற்றிய இடத்தையும் அது மங்களகரமாக வைத்து கொள்ளும். அதனால் கார்த்திகை தீபம் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல, அது ரொம்ப புண்ணியத்தை தரக்கூடியது. அதனால் விளக்குகள்லாம் வாங்கி சில சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஒரு நெய்வேத்தியம் வச்சு தேங்காய் வாழைப்பழம் உழைச்சி சுண்டல்லாம் வச்சு வேக வச்சு சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் பழங்களை கட் பண்ணி கூட பஞ்சாமிர்தம் கூட அதில் பால் பாயாசம் வைத்து கூட ஒரு பானக்கம் கரைத்து கூட அப்படியெல்லாம் கூட விளக்கு ஏற்றலாம். இறைவன் ஏற்றுக்கொள்வான். அதனால் புது துணி போட்டு தான் ஏற்றணும்லாம் இல்லை. குளிச்சுட்டு ஒரு கைகால் முகம் கழுவிட்டு கூட சிவசிவான்னு விபூதி பூசிட்டு ஏற்றலாம். பாட்டு பாடலாம், விநாயகர் அகவல் பாடலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், அபிராமி அந்தாதி படிக்கலாம், எந்த பாட்டு வேணாலும் சிவபுராணம் படிக்கலாம். அதனால் பஞ்சபுராணம் தெரியுமா பாடுங்க.
பாடி இறைவனுக்கு எல்லாம் நைவேத்தியம் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். விளக்குக்கு தான் உள்ளமும் குளிர்ச்சி அடையும், உயிரும் குளிர்ச்சி அடையும். உயிர் மேம்படணும், நம்முடைய ஆத்மா கடைத்தேற்றணும். நாம் இந்த பூமியில் பிறந்ததற்கு இந்த பூமியை கடவுள் எல்லா அமைப்பையும் நமக்கு கொடுத்துட்டு பெர்ஃபெக்ஷனாக படைச்சிட்டு நமக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, தங்க இருப்பிடமெல்லாம் தந்திருக்கிறார். இந்த உயிர், இந்த எத்தனை செடி கொடி மரங்கள் இருக்குது, எவ்வளோ நல்ல உள்ளங்கள் இருக்குது, எவ்வளோ கோயில்கள், எத்தனை சித்தர்கள், மகான்கள், அருளாளர்கள், இவர்களையெல்லாம் இறைவன் உருவாக்கியிருக்கிறாரு. அதனால தான் கார்த்திகை மாதத்தில் இந்த விளக்கேற்றி நன்றி சொல்கின்றோம். நன்றி, வணக்கம். உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு இந்த ஜீவனே சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காலா மணிவிளக்கேனுமா மாணிக்க வாசகர் பாடுறார். எல்லோரும் நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.